ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியை வச்சு குக்கரில் சிக்கன் பிரியாணி குலையாமல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு கையளவு புதினா இலை எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன சாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காட்டி காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பேஸ்ட் இருந்தது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போது ஒரு துண்டு இஞ்சி 2-3 பூண்டு பல் போட்டு அதை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 ஸ்பூன் தயிர் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்ல தயிர் கெட்டியாக இருக்கணும். 2 அல்லது 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி எல்லாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸ் இல்லை சீரக சம்பா ரைஸ் இது எல்லாமே அந்த ரைஸோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். அப்போது நம்ம மசாலா இதெல்லாம் சேர்க்கும் போது அதிகமாக அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் இருக்கனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி செய்யும் போது ரைஸ்க்கு அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த மசாலா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் சிக்கனில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆச்சும் ஊற வச்சுருங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைப்போம். இது ஒரு 30 மினிட்ஸ். இந்த சிக்கன் மேரினேட் டைமில் அந்த ரைஸும் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பொன்னி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 2 கப் ரைஸ் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுவும் 1/2 kg பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு மீடியமான ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் நான் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இதெல்லாமே நான் உள்ள சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆனியன் மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா, ரெடிமேட் பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கேர்டெல்லாம் சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மசாலாலாம் சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டோம் அப்படின்னா சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த தண்ணிலையும் ஆவிலையுமே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா சிக்கன் ஒரு 50-60% நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்த ரைஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சாப்பாட்டு அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ அரிசி சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசி உடையெல்லாம் செய்யாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 கப் ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1.5 கப் சேர்ப்போம். இதே சாப்பாட்டு அரிசி அப்படின்னா யூஸ்வலாக நம்ம 2 கப் சேர்ப்போம், இல்லை 2.5 கப் சேர்ப்போம். உங்கள் வீட்டில் உள்ள அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்ப்பேன்.
நிறைய பேர் வீட்டில் வந்து 1 கப்பு பொன்னி ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி தான் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்து அரிசியும் சிக்கனும் எல்லாம் சேர்ந்து ஈக்குவலாக இருக்கணும். தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஓரளவு பார்க்கும்போது நல்லா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி இப்போ நான் ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பிரியாணி சூப்பராக குழையாமல் நல்லா பொல பொலன்னு வந்திருக்குது பாருங்கள். டேஸ்டியாகவும் இருந்தது. ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வந்து சிக்கன் 65ம் ஆனியன் ரைத்தா மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.